வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருப்பூர் மண்டல நிர்வாகிகள் அனைவரும் இந்த இணையவழி வகுப்பினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் தொண்டர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரிகள் அனைவரையும் பெருமதிப்போடு வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். அன்பானவர்களே, நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் கடவுள் வணக்கம் ஏன். கடவுளை நம்புகிறவர்களெல்லாம் கடவுளை வணங்கி வேண்டுகிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கடவுள் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சிலர் இருப்பாங்க. ஆனா அவங்க கூட ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்குது, ஒரு இயற்கை சக்தி சொல்றாங்களே பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த சக்தியை வணங்குவதில்லை, வேண்டுவதில்லை. இது ஒரு சாரார். அவங்கள கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் என்று கூட சொல்லுவாங்க. அப்புறம் மீதி எல்லாம் பாருங்க, கடவுளை நம்புகிறவர்கள் கடவுளை வணங்கி வேண்டுகிறார்கள். அது எப்படி வணங்குதல் என்றால் நினைத்தல். அதான இப்ப அன்னைக்கு வணக்கம்னா என்ன செய்யறோம்? அன்னையை நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? மதிப்போடு நினைக்கிறோம். அதான் வணக்கம். அன்னைக்கு மதிப்பளித்தல், அன்னைக்கு கீழ்ப்படிதல், இது போல சப்மிசிவ் ரெஸ்பெக்ட், அதுதான் வணங்குதல். அப்ப அதே போல கடவுளை வணங்குகிறார்கள், நினைக்கிறார்கள், மதிப்போடு நினைக்கிறார்கள். எப்படி நினைக்கிறாங்க? பெரும்பாலும் உருவமாக நினைக்கிறார்கள். இப்ப நம்ம மதங்கள்ல பாக்குறோம், நிறைய பேர் உருவத்தை தான் வணங்குறாங்க. சில மதங்களில் அல்லது சில மதத்தவர்கள் அருவமாகவும் அந்த கடவுளை வணங்குவதாக சொல்லுகிறார்கள். இப்ப இந்து மதத்துல எடுத்துட்டோம்னா அருவாய், உருவாய், வருவாய்லாம் சொல்லுவாங்க. இறைவனுக்கு உருவம் இல்லை, ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லான் என்று கூட மாணிக்க வாசகரே சொல்லுகிறார். ஆனா அவங்க அப்போ உருவமற்றதாக நினைக்கிறார்களா, வணங்குகிறார்களா என்றால் எப்படி உருவமற்றதை எப்படி நினைப்பது? இது ஒரு கேள்வி. இது நான் என்னை அறிமுகப்படுத்திய போது ஒரு கருத்து அங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அரசு துறையில ஒரு 3 துறைகளிலே நான் மொத்தம் பணியாற்றினேன். அதுல 30 ஆண்டுகள் இந்து அறநிலையத்துறை, தமிழ்நாடு அரசு சமயம் சார்ந்த இந்து சமயம் சார்ந்த துறை. அங்கே அறிஞர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பக்தர்களை எல்லாம் சந்திக்கிறேன். அவங்க எல்லாம் அது கடவுளை வணங்குறாங்க. அப்ப நான் கேட்பேன், அவங்க அருவம்னு சொல்றீங்களே, உருவம்னு சொல்றீங்களே, நீங்க அருவத்தை எப்படி வணங்குவீங்க, உருவத்தை எப்படி வணங்குவீங்கன்னா, உருவத்தை பல உருவங்கள்ல வணங்குறோம். ஆனால் அவரிடம் கேட்டால் கடவுள் ஒன்றா பலவான்னு கேட்டா ஒன்றுன்றாங்க. கடவுளுக்கு உருவம் இல்லை என்றும் சொல்லுகிறீர்கள், உருவம் என்றும் சொல்லுகிறீர்கள். அப்ப நீங்க வணங்குவது கடவுளா? கடவுளை வேண்டுகிறீர்களே, வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி விட்டதா? நீங்கள் அமைதி வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நிம்மதி வேண்டும் இல்லையா, இன்பம் வேண்டும், துன்பமில்லாத வாழ்வு வேண்டும். துன்பம் இல்லாமல் வாழுகிறீர்களா?
நலமாக வாழுகிறீர்களா என்றெல்லாம் நான் கேட்டு பார்த்தேன். எனக்கு அவர்கள் சொன்ன பதில் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. கிறிஸ்தவத்துல பார்க்கிறேன், அங்கு உருவமாக வணங்குகிறார்கள். அதுல ஒரு சாரார் யெகோவா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க கூட ஒரு சர்ச் வச்சிருக்கிறாங்க. அந்த சர்ச்சில் சிலுவை கூட கிடையாது. இப்போ இயேசுநாதருடைய சிலை அல்லது அன்னை மேரி, அந்தோனியார் இப்படி எல்லாம் உருவம் வச்சிருப்பாங்க. சிலர் சிலுவையை வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் உருவத்தை உருவமாக நினைக்கிறார்கள். கடவுளை அந்த உருவமாக நினைத்து வணங்குகிறார்கள், வேண்டுகிறார்கள். யெகோவா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. நான் அவர்களையும் சந்தித்து பேசி இருக்கிறேன். அவர்கள் நாங்கள் உருவத்தை நம்ம வணங்குவதில்லை, கடவுளுக்கு உருவம் இல்லை. ஏன்னா பைபிள்லே சொல்லி இருக்குது, அரூபம், எனக்கு உருவம் இல்லை, பிதாவுக்கு உருவம் சொல்லப்படவில்லை, அவருக்கு நாமமும் இல்லை, இயேசுவின் நாமத்தால் பிதாவே உம்மை வேண்டுகிறோம் தான் சொல்றாங்க. அப்ப நீங்க எப்படி வணங்குவீங்க? வணங்குதல்னா நினைத்தல் தானே. அரூபத்தை எப்படி நீங்க நினைக்க போறீங்க? ஒரு அனுபவம். நீங்க எண்ணம்னா ஒரு புலன அனுபவம். அது தொட்டு அது அழுத்தமாகவோ, ஒளியாகவோ, சுவையாகவோ, வாசனையாகவோ அறிந்ததைத்தான் நினைக்க முடியும். ஆனால் இறைவன் புலன்களுக்கு எட்டாதவன். புலன் 5க்கும் சொல்லப்படன். நம்மாழ்வார் கூட சொல்வார், யாவையும் எவ்வுயிரும் தானாகி அவரவர் சமயந்தோறும் தொய்விலன் புலன் 5க்கும் சொல்லப்படன். ஆவிசேர் உயிரினும் உள்ளான். அப்போ உயிரையே உணர முடியுமா புலன்களால? அந்த உயிருக்கு உள்ளே இருக்கிறான். உயிரையே உணர முடியாதே புலன்களால, ஐயறிவால. அப்படி உணர்ந்தா அதுக்கு இது உருவம். அப்ப புலன்களுக்கு மறைவாக இருப்பது அரூபம். அப்ப அந்த அரூபத்தை எப்படி வணங்குவீங்க? இதெல்லாம் கேள்விகள் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இல்லைங்களா? இஸ்லாத்துல அவங்க இடவனுக்கு உருவமே இல்லை, உருவம் வைத்து உருவத்தை வணங்குவது குற்றம் என்று இந்த இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்கள் உருவத்தை வணங்குகிறவர்களை அவர்களுடைய இஸ்லாத்துக்கு எதிரியாக கருதுகிறார்கள். அவர்களை கொலை செய்வது கூட தர்மம் என்று அவர்கள் ஒரு சாரார் நினைக்கிறாங்க. நம்ம அறிகிறோம். அவங்க தர்கான்னு சொல்லுவாங்க, உருவத்தை வச்சு வணங்குறது எல்லாம். அதெல்லாம் இஸ்லாமிய பெரியவர்கள், இஸ்லாம் மதத்தை சார்ந்த மகான்கள், பெரியவர்கள், அவங்களுடைய சமாதி வச்சிருப்பாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. தர்காவில் ஒரு பச்சை துணி போட்டு மூடி எல்லாம் மல்லிகைப்பூ எல்லாம் போட்டிருப்பாங்க, விளக்கு வச்சிருப்பாங்க. இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் மசூதி இல்ல போய் அவங்க உருவமத்தை வணங்க மாட்டாங்க. அவங்கள சன்னின்னு சொல்லுவாங்க, இவங்களை ஷியான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு வேதமெல்லாம் நாம் பார்க்கிறோம். நான் சில அரபு நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறேன். அங்க நான் நேரடியாவே பார்த்திருக்கிறேன். அங்க அந்த சன்னி ஷியா 2 பிரிவினருடைய அவங்க இருக்கக்கூடிய முரண்பாடான ஒரு வாழ்க்கை முறை. ஒருவரை ஒருவர் பகையாகவே கருதுகிறார்கள். இப்படி ஒரு வணக்க முறை இருக்கு. இது போல உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. எண்ணிலடங்கான மதங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த மதங்கள்ல எல்லாம் இறை வணக்கம் இருக்கிறது. இறைவனை ஏன் வணங்குகிறார்கள்? உருவமாகவோ அருவமாகவோ? இப்ப இதுதான் நம்முடைய கேள்வி. எல்லாருக்கும் தெரியும் கடவுளுடைய ஆசியை, அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை, கிரேஸ். அவருடைய கிரேஸ், அந்த கடவுளுடைய அருளை பெற வேண்டும். அப்படின்னா என்ன? எதுக்கு? நல வாழ்வுக்கு. கடவுளே எங்களை துன்பத்திலிருந்து காத்தருளும், நாங்கள் இன்புற்று வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும், பொருளை தாரும்,
உதவும் உறவுகளை தாரும், எங்களுக்கு மன நிறைவை தாரும். பீஸ். இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதிலே எங்களுக்கு ஒரு நிறைவு வேண்டும், சமாதானம் வேண்டும். சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ் எல்லாம் இதான் கேட்கிறாங்க. உடல் நலத்திற்கு, பொருள் வளத்திற்கு, நட்பு நலத்திற்கு. இதுலதானே இப்போ பிரச்சனை இருக்குது. உடல் நலம் இல்லை, ஆகையினால் துன்பம். பொருள் வளமாக இல்லை, நிறை செல்வம் போதும் என்கிற அளவுக்கு இல்லையா? அப்போ உடல் நலத்தோட வாழணும், நீண்ட நாள் வாழணும். அதெல்லாம் கடவுளை வேண்டுறோம். கடவுளே, எனக்கு உடல் நலம் இருந்தா நான் நீண்ட நாள் வாழ்வேன். இல்ல நோய் வந்தா ஆயுள் குறைஞ்சிரும், நீண்ட நாள் வாழ முடியாது. நோய் வந்தே மரணம் வரும். வயோதிக மரணத்துக்கு மாறாக நோய் மரணம் வந்துடும். விபத்துக்கள், வேற்றுயிர் பகை, இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்துக்களால் மரணம் வரலாம். அதனால வேண்டுறாங்க, கடவுளை வேண்டுறாங்க இல்லையா? இப்ப எல்லாரும் பாக்குறீங்க, விபத்து வந்துடக்கூடாது, வேற்றுயிர் பகை, எங்களை இயற்கை சீற்றம் இதுல இருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். இத இப்ப நான் சொல்றத நல்லா உங்களுக்கு புரியும். இதான் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா மதத்திலேயும் தான் வேண்டுகிட்டு இருக்கு. பொருளுக்காக வேண்டுகிறார்கள். செல்வம், நிறைய செல்வம் வேணும். உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருள்கள் எல்லாம் பொருளுக்காக வேண்டுகிறார்கள். இது தேவையான அளவு பொருள் வளம் இருக்கணும், அதான் நிறை செல்வம். அதே போல உதவும் உறவுகள். ஏன்னா மக்கள் உறவு இல்லாம வாழ முடியாது. மக்கள் செல்வம், பொருள் செல்வம், மக்கள் செல்வம். தனி மனிதனா வாழ முடியுமா? உதவும் உறவுகள் வேண்டும். அதுக்காக வேண்டுறாங்க இல்லையா? திருமணம் ஆகிற வயசுல எனக்கு உதவும் உறவு, ஆணோ பெண்ணோ, வாழ்க்கை துணையாக வேண்டும் அல்லவா? அதுக்கு வேண்டுகிறார்களே. குழந்தை வேண்டும், வேண்டுகிறார்களே. உறவுகள் வேண்டும். உறவுகள், இந்த உறவெல்லாம் பெற்றோர் இருக்கிறாங்க, இந்த பெற்றோர்கள் இருக்கணும், அவங்க வாழணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும், வேண்டுறாங்க ஒவ்வொருத்தரும். இயல்புடைய மூவர்னு வள்ளுவர் சொல்வார். பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், இதெல்லாம் வேணும். உறவுகளுக்காக வேண்டுகிறார்களே. இந்த உறவுகள் இல்லாம வாழ முடியுமா? அதுல அவங்க உறவுகள் இருக்க, அவங்களுக்கு உறவாக இருக்கணும். உறவுன்னா உதவுகிற உறவு. நம்ம அறிவில் உயர, உழைத்து பொருள் ஈட்ட, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க எனக்கு உதவுகிற உறவுகள் வேண்டும். அதான புகழ். நம்மை மதித்து போற்றி காக்கின்ற உறவுகள் வேண்டும். இதுதானே வேண்டுறாங்க. மன நிறைவு, நிம்மதி, அமைதி, ஆத்ம சாந்தி. வடமொழியில ஆத்ம சாந்தி, தமிழ்ல சொன்னா மன அமைதி. சாந்தின்னா அமைதி. இப்ப தவத்துல எல்லாம் சொல்றோமே, முன்னாடி சாந்தி சாந்தி சாந்தின்னு சொன்னோம், இப்போ அமைதி அமைதி அமைதின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆத்மாங்கிறது மனம், தெய்வம் மனம். அதுக்கு தெய்வம், அதாவது மறைபொருளுக்கு பேரு ஆத்மா. மனதுக்கு பேரு ஆத்மா, உயிருக்கும் பேரு ஆத்மா, தெய்வத்துக்கு பேரும் ஆத்மா தான். ஆத்மா அப்படின்னா புலன்களுக்கு மறைவாக இருக்கிற பொருளுக்கு ஆத்மா என்றும் பெயர். அது அழியாத பொருள், நிரந்தரமானது. மறைபொருள். குருபொருள் எல்லாம் பஞ்சபூதங்கள், விண்ணும் விண்ணினுடைய கூட்டு, அவ்வளவுதானே, எனர்ஜி பார்ட்டிகள். அதைத்தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக உணர்கிறோம். இது நிலையில்லாது, இது பொய்ப்பொருள். அப்ப ஆத்மா மெய்ப்பொருள். அந்த ஆத்மாதான் மெய்ப்பொருள் இல்லைங்களா? அந்த ஆத்மாவுக்கு ஒரு நிறைவு வேண்டும், அமைதி. ஆத்மாங்கிறது
இங்க மனம்னு பார்த்தோம். மனம்ங்கிறது என்னங்க? மனம் என்பது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்கிற அறிவு, தி கான்சியஸ்னஸ். அது அரூபம் இல்லைங்களா? அதான் தெய்வம். தெய்வத்துக்கு உருவம் கிடையாது. அந்த கான்சியஸ்னஸ் தான் பெர்செப்ஷனல். அந்த அறிவு அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்கிறது. அந்த அதுல உணர்தல், அதுல துய்த்தல்னு ஒண்ணு இருக்குதுங்க. என்ஜாய்மெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். உணர்தல், துய்த்தல். அதுதான் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறது. இன்ப துன்ப அனுபவம். அப்ப அதுதான் மனம். இன்ப துன்ப அனுபவத்தை பெறுகிற உயிருக்கு பெயர் அல்லது அறிவுக்கு பெயர் மனம். இந்த மனதுக்கு நிறைவு வேண்டும். நிறைவுன்னா என்னங்க? போதும். எல்லாரும் சொல்ல போதும் என்ற மன நிறைவு. அதான் ஆசையற்ற நிலை. என்ன ஆசை? இன்ப ஆசை. இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனைய எந்த உறவுல அனுபவிக்கிறோம்? ஒண்ணு பொருள் உறவு, இன்னொன்னு மக்கள் உறவு. எல்லாம் பஞ்சபூதங்கள் தான். இப்ப கணவன் மனைவி உறவுல புலன் இன்பத்தை அனுபவிக்கிறோம். அது மக்கள் உறவு இல்லையா? இன்னொன்னு உயிரினங்களோட உறவு எல்லாம் இருக்குது. எல்லாம் பொருள் உறவு தான். அது ரெண்டா பிரிச்சுக்கிறோம். பொருள் உறவு இன்பம், பால் உறவு இன்பம்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். மெட்டீரியல் பிளஷர் அண்ட் செக்ஷுவல் பிளஷர். இதை அனுபவிக்கிறோம்ல, எவ்வளவோ காலமா அனுபவிச்சுட்டே தான் இருக்கிறோம். விவரம் தெரிந்த காலத்துல இருந்து நல்லா ரசிக்கிறோம். 14 வயசுல இருந்து இந்த இயற்கையை உருமாற்றி, தரமாற்றி, அழகுபடுத்தி புலனின்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எவ்வளவு காலம் அனுபவிச்சாலும் போதுங்கிற மன நிறைவு இருக்குதா மனிதனுக்கு? சொல்லுங்க. இல்ல. அதனாலதான் மனதுக்கு நிறைவு இல்லை, அமைதி இல்லை. அதனாலதான் கடவுளிடம் அமைதியை வேண்டுகிறார்கள். நான் இந்து அறநிலையத்துறையில பணியாற்றினேன் என்று சொன்னேன். இதுல நீண்ட காலம் கோவை மாவட்டத்துல, கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான் நான் ஒர்க் பண்ணேன். கோயம்புத்தூர்ல தான் ஆபீஸ். அப்போ இங்க பிரபல்யமான ஒரு கோயில் இருக்கு, உங்களுக்கு தெரியும், மருதமலை சுப்பிரமணிய சாமி திருக்கோயில். அங்கே பெரும்பாலும் தணிக்கைக்கு அங்கே செல்லுகிற போது அங்கே சில எனக்கு நன்கு அறிமுகமானவர்கள் சிலர் அங்க வருவது உண்டு. வழக்கமா வருவாங்க கோயிலுக்கு. அமாவாசை, கிருத்திகை, ஏதோ விசேஷ காலங்கள் எல்லாம் ரெகுலரா வருவாங்க. நல்ல பக்தர்கள். ஆனா அவங்கள பற்றி எனக்கு தெரியும் கொஞ்சம். அவங்க உடல் நலத்தோட இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஏதோ மருந்து மாத்திரை ஆஸ்பத்திரின்னு எல்லாம் போகல. பெரும் செல்வந்தர், இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு செல்வந்தரா இருக்கிறார். அவருக்கு மனைவி, மக்கள், குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் எல்லாம் நிறைய உதவுகிற உறவுகள் ஏராளமா இருக்கு. அவங்க வீட்டுல ஏதோ ஒரு விசேஷம், ஒரு திருமண நிகழ்ச்சின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க? நல்ல உடல் நலம் இருக்கு, பொருள் இருக்கு, உதவும் உறவுகள் இருக்கு, புகழ் எல்லாம் இருக்குது இல்லையா? நல்ல உலக இன்பங்களையா அனுபவிக்கிறாங்க. வெக்கேஷன்ல பாத்தீங்கன்னா டூர் போவாங்க. இன்டர்நேஷனல் டூரே போவாங்க, இந்தியாவுக்குள்ள மட்டுமல்ல. இப்ப திருப்பூர்ல பாருங்க, நிறைய பேரு வருஷம் வெக்கேஷன் டைம்ல இன்டர்நேஷனல் டூர். இந்த வருஷம் தான் கொரோனா வந்ததுனால நிறைய பேர் போகல, இன்டர்நேஷனல் டூர் எல்லாம் போகல. இப்படியெல்லாம் உலக இன்பங்களை, புலன் இன்பங்களை அனுபவிக்கிறாங்க இல்லையா? பிறருக்கு உதவுகிறார்கள், பிறர் துன்பம் போக்கி மகிழ்கிறார்கள். இதெல்லாம் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. எல்லாரும் எத்தனையோ அதுல ஒரு இன்பம் இருக்குது இல்லையா? பிறருக்கு உதவுறது, புலன் இன்பங்களை அனுபவிக்கிறது, பிறருக்கு உதவுறது, இந்த இன்பத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்கல்ல. ஆனா அவங்களுக்கு மன நிறைவு இருக்கா? அங்க கோயில்ல வந்து அவங்க வருவாங்க. அப்ப அவங்கள கேட்பேன்,
ஆமா, நீங்க என்ன கடவுள்கிட்ட என்ன வேண்டுவீங்க? உடல் நலம் இருக்கு. அப்ப சொல்லுவீங்க உடல் நலம் இப்ப மாதிரி எப்பவுமே இருக்கணுங்க. ரைட், அதான் இருக்குது இல்ல. போன மாதமும் கேட்டீங்க, இப்பவும் இருக்கிறீங்க. இப்ப இது இருக்குமில்ல. சரி வேண்டுறீங்க, இருக்குது. பொருள் வேணும்னு வேண்டுறீங்க. பொருள் வேணும்னு வேண்டல. இருக்குது. எனக்கு இதே போல எப்பவும் இந்த நிலை நீடிக்கணும்னு வேண்டுறீங்க. அதுவும் இருக்குது. உங்களுக்கு புகழ் நீடிக்கணும். எல்லாம் இருக்குதுல்ல. அப்புறம் திரும்ப வேற என்ன கேண்டுவீங்க? உங்களுக்கு அது என்னமோ தெரியலீங்க. ஒரு நிறைவு இல்ல, அமைதி இல்ல. உங்களுக்கு அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும். என்னன்னே தெரியல. இனம் புரியாத ஒரு நிறைவின்மை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதுல அவங்களுக்கு மரணம் வரும்போது கூட மரண பயம் வந்துருது. ஏன்னா மரணம் வந்து விட்டால் இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாதே. ஒரு வயசான பாட்டி ஒரு முறை சொன்னாங்க. அப்ப இந்த டிவியில சித்தி சீரியல்னு ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருந்தது. ரொம்ப நாளா ஓடிட்டு இருந்தது. எல்லாருக்கும் பிரபல்யமா இருந்தது. அப்போ அந்த பாட்டி மரணப்படுக்கையில இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு நாள் போய் பார்த்து பேசிட்டு இருந்த போது, பாட்டி இனிமே நீங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்களே, உங்களுடைய மனம் அமைதி அடையட்டும், நீங்கள் அமைதியா இருங்க அப்படின்னு. அப்படியே ஒன்னும் பதில் சொல்லல. இல்ல பாட்டி, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்க, என்ன ஆசை இருக்கு சொல்லுங்க, அந்த ஆசைகள் எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு போலாம் அப்படின்னு கேட்டு சொன்னேன். ஒண்ணும் இல்லப்பா, இந்த சித்தி சீரியல் முடிஞ்சா அதுல என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு போவேன், இது ஒரு ஆசை. சரி, அப்ப நான் சொன்னேன் அது என்னைக்கு முடியும்னு தெரியல. இந்த சீரியல் போனா அடுத்த சீரியல் வந்துருமே. நீங்க ஒரு சீரியலா பாக்குறீங்க, எத்தனை சீரியல் பாக்குறீங்க? என்னைக்கு பாட்டி உங்களுக்கு நிறைவு வரப்போகுது? மரண பயம். மரணம் வந்து விட்டால் இந்த இன்பங்களை அனுபவிக்க முடியாது. அதான் புலனின்ப ஆசை. அதைத்தான் மகான்கள் சொல்றாங்க, பொருள் பற்று, மக்கள் பாசம், புலனின்ப ஆசை. இதைத்தான் வேதாத்திரியமும் சொல்லுகிறது. புலனின்ப ஆசை அது பொருள் ஆசையாக, மக்கள் உறவு ஆசையாக அது வெளிப்படுகிறது. அதானே உண்மை. அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்ப ஆசை. இந்த ஆசையோடு இருக்கிறாங்க. இதான் நிறைவேறாத ஆசை. அப்போ நிறை மனம் இல்லை. அப்போ நிறை மனம் இல்லாத நிலையிலேயே அவங்களுக்கு மரணம் வருகிறது. அப்படியானால் அவருடைய ஆத்மா என்ன அடையல? அமைதி அடையல, சாந்தி அடையல. இப்ப நாம யாராவது இறந்து போயிட்டா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பிரார்த்திக்கிறாங்க? அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம். அது எப்படி சாந்தி அடையும்? மரணத்துக்கு பிறகு சாந்தி அடையுமா? இந்த மரணம், உடல் மரணித்து விட்டது. இந்த உடலை கொண்டுதான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். அது எது அனுபவிக்குது? ஆத்மா. அதுதான் மனம், அதுதான் அறிவு, அதுதான் தெய்வம். தெய்வம் ஒன்றுதான் பல உடல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு உண்மை தெரிஞ்சா, எல்லா உடல்லையும் நான் தான் அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சிட்டா எனக்கு மரணம் இல்லைன்னு தெரிஞ்சிருமே. அப்போ மரண பயம் இருக்குமா? மரண பயம் இல்லை என்றால் ஆசை இருக்குமா? இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதான் மரண பயமற்ற நிலையை அடைய வேண்டும். இதான் ஆத்ம சாந்தி. இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இந்த ஆத்ம சாந்தி, மன நிறைவு, அமைதியை மரணத்துக்கு பின்னால் அடைய முடியாது. செத்து இறந்து போய் கதியை பிற நினைக்கும் பேதையர் போல் எனை நினையேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் மோட்சத்துக்கு போறது, முக்தி அடைகிறதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. செத்த பிறகு மோட்சத்துக்கு போறாங்க. எங்க மோட்சம் போறீங்க? மோட்சம்ங்கிற வடமொழி சொல்லுக்கு மன நிறைவு என்று பொருள். தமிழ்ல சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ், அமைதி, மன அமைதி. அப்படியானால் இதுக்கெல்லாம் மக்களை கடவுளை வேண்டுகிறார்களே,
தானே வேண்டுறாங்க. பாருங்க, உடல் நலத்துக்கு, பொருள் வளத்திற்கு, புகழுக்கு, மன நிம்மதி, அமைதி, நிறைவுக்கு வேண்டுகிறார்கள். இந்த வேண்டுதல் நிறைவேறி இருக்குதா? அவங்க வாழ்க்கையில அமைதி கிட்டி இருக்குதா? அப்ப பொருள் பிரச்சனை இருக்குது, அவ்வப்போது வருது. உறவு பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, தீர்வு வரலையே, அந்த சிக்கல்கள் தீரவில்லையே. அப்ப தீராத சிக்கலோடு வாழுகிறார்கள். அந்த வாழ்க்கைக்கு என்ன பேரு? கவலை. அன்சால்வ்டு ப்ராப்ளம். அப்ப கவலையில தானே வாழ்றீங்க. இது என்ன வாழ்க்கை? அப்படியானால் இந்த கடவுளை வணங்க வேண்டும் என்ற ஒரு முறையை மகான்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். வேதாத்திரி மகரிஷி எனக்கு தெரிய எளிய முறையை வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளை வணங்கும் முறையையும் ஏன் வணங்க வேண்டும் என்பதை எத்தனையோ மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நான் ஆசான் வேதாத்திரி மகிழ்ச்சியிடம் வந்த பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். அவர் மூலமா தான் தெரிந்து கொண்டேன். எத்தனையோ மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். மகரிஷியும் சொல்றாங்க. ஏன் வணங்கணும் தெரியுமா? கடவுளை அறிவதற்கு கடவுளை வணங்க வேண்டும். கடவுளை அறிய வேண்டும். ரியலைசேஷன், டு ரியலைஸ் தி காட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட் ரியலைசேஷன். கடவுளை அறிய வேண்டும். கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். கடமைன்னா அறவாழ்வு, நல்லதை செய்வான், அவன் நலமாக வாழ்வான். இது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கடவுளை அறிந்தவனுக்கு துன்பம் இல்லை, துன்பம் இல்லாமல் வாழ்வான், இன்புற்று வாழ்வான். அந்த இன்பம்ங்கிறது என்ன? அல்ல, உடல் நலத்தோடு வாழ்வது இன்பம், பொருள் வளத்தோடு வாழ்வது இன்பம், நட்பு நலத்தோடு வாழ்வது இன்பம், உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழ்வது இன்பம். அப்ப இந்த கடவுளை அறியாதவன் எப்படி வாழ்வான்? துன்பத்தில் வாழ்வான். அதனாலதான் திருமூலர் சொன்னார், கடவுளை அறிந்தவன் கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான்னு வேதாத்திரி மகரிஷி சொல்வத தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை சொல்ல. உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டும். அந்த கடவுள் தான் நீயாக இருக்கிறாய். தெய்வம் மானுஷ ரூபேன என்பதை நீ முதல்ல அறியணும். அப்படி கடவுளை அறிந்தால் அவனே நீயாக இருக்கிறாய் என்பதை விளங்கிக் கொள்வாய். கடவுளை அறியணும்ல, நீயாக மட்டுமல்ல, இங்கே எல்லாமாகவே இருப்பது கடவுள். வாட் இஸ் காட்? கடவுளை அறிவது எது? கடவுள். ரமண மகரிஷியிடம் ஒரு ஆங்கிலேயர் வந்து கேட்டாராம், வாட் இஸ் காட் அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வாட் இஸ் இஸ் காட். என்ன இருக்கிறதோ அது கடவுள். பாரதி சொல்லியிருக்கிறார், நோக்கும் இடமெல்லாம் யாமின்றி வேறு இல்லை, எல்லாமே கடவுள்னு சொல்லியிருக்கிறார். வேதங்கள்ல இதுதான் சொல்லியிருக்கு. இந்த வேதங்களுடைய சாரம் பகவத்கீதை. பகவத்கீதையில பகவானே மனிதனுக்கு சொல்லுகிறார். எப்படி சொல்றார்? அர்ஜுனா, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் இந்த பஞ்சபூதங்களிலே அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக இருப்பதும் நானே, அதை உணர்கிற மனமும் நானே. நான் அரூபம், நான் உருவமற்றவன், நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன், நான் தான் அனைத்துமாகவும் இருக்கிறேன், அனைத்துக்குள்ளும் இருக்கிறேன், அனைத்தும் என்னில் இருக்கிறது, நானே இயற்கை. இதைத்தான் வேதாத்திரியம் சொல்லுகிறது, கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக. இதான் அறிதல். அப்போ கடவுள் எது என்பதை அறிவதற்கு நான் சொன்ன, கடவுளை அறிந்தவன்
கடமையில் வாழ்வான், நல்லதை செய்வான். அது என்ன என்பதை வேதாத்திரியம் சொல்லுகிறது. முதல்ல கடவுளை அறிந்தவனுக்கு இந்த வாழ்வின் நோக்கம், கடவுள் எப்படி வாழ்றாரு? ஆதி எனும் பரம்பொருள் மெய், அதான் மெய்ப்பொருள், அது அரூபம். எழுச்சி பெற்று அணுவென்ற உருவம் ஆயிடுச்சு. அணுவுக்கு உருவம் உண்டு, ஒரு பருமன் உண்டு அல்லவா? அப்ப உருவம் இருக்குல்ல. அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பஞ்சபூதங்களாகி, அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் நட்சத்திரங்கள் கோள்களாகி, மற்றும் பிறப்பு இறப்பிட உணர்தல் இயக்கமாகி, அதான் உணர்வு மனம், மனமுடைய ஒரு பஞ்சபூத கூட்டு தான் முறையாக கூடிய போது அங்கே மனம், அந்த இறைநிலையே. அதுதான் தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடைகள். மனிதனாக வந்தது தன்னையும் அறிகிற மனம், அதான் கடவுளை அறிகிற மனம். அதான் ஆறாவது அறிவு பெற்ற மனிதன். அப்ப மனிதனாக வாழ்வது யாரு? இதான் கடவுள் பற்றிய அறிவுங்க. இதனாலதான் வேதாத்திரி மகரிஷி இந்த கடவுளை அறிவதற்கு இந்த மனவளக்கலை, இந்த குண்டலினி யோகம் ஒரு பயிற்சி வச்சிருக்காங்க இல்லைங்களா? அந்த பயிற்சிக்கு வந்தோம். அதுக்கு அந்த கடவுளை அறிவதற்கான இடம், அதான் ஆன்மாவை அறிவது. ஆன்மானா மெய்ப்பொருள். அந்த ஆன்மாவை அறிவதற்கான கல்வி, அதுதான் மனவளக்கலை. அந்த கல்வி கூடம், அதுக்கு என்ன பேரு வச்சிருக்கிறோம்? அறிவு திருக்கோயில். ஏன்? அறிவுக்கு உருவம் இல்லை, அறிவுதான் தெய்வம், அதுதான் கடவுள். அந்த அறிவுதான் கடவுள் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். அந்த அருவமான அறிவு தான் என்னவா இருக்குதுங்க? விண்ணாகி பஞ்சபூதங்களாகி நட்சத்திரங்கள் கோள்களாகி ஓரறிவு முதல் 5 அறிவு ஜீவனாகி இறுதியாக 6 அறிவு பெற்ற மனிதனாக, தன்னை அறியும் அறிவுடைய மனிதனாக ஆகியிருக்கிறது. வாழும் நிலை உணர்ந்து இப்படி வாழுகிறது. அப்ப வாழ்றது யாரு? என்ன வாழ்க்கைன்னா என்ன? அங்கதான் மகிழ்ச்சி சொல்றாங்க. நமக்கும் தெரியும், இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதுதான் வாழ்க்கை. இப்ப நம்ம பகல்ல தான் வாழ்றோம், விழிச்சிருக்கும் போதுதான் வாழ்றோம், தூங்கும் போது வாழல. ஒருத்தர் தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு அல்லது கோமாவிலே இருக்கிறாரு. 15 வயசுல கோமா வந்துருச்சு, 80 வயசுல உயிர் போயிடுச்சு. அவர் வாழ்ந்தாரா? புலன் உணர்வு தான், உணர்தல் இயக்கம், அதான் வாழ்க்கை. அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்ந்து இன்பத்தை தூய்க்கணும். தன் எழில், இறைவனுடைய எழில் என்னவா இருக்குது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறது. அதான் தன் எழிலை தானே ரசிப்பதற்கு திட்டமிட்டு எடுத்த உருவமே மனிதன். இப்போ மனிதனாக வாழ்வது யாரு? இறைவன். புரிஞ்சதில்ல? இதான் கடவுளை ஏன் அறியணும்? கடவுளை அறிந்தால் முதல் நீயே கடவுள். நீ மட்டுமா கடவுள்? நீ எல்லாமே கடவுள். பாரதி சொன்னது போல, நோக்கும் இடமெல்லாம் யாமின்றி வேறில்லை, எல்லாம் கடவுள். நான் எழுதும் பேனாவும் கடவுள், மையும் கடவுள், காகிதமும் கடவுள், எல்லாமே கடவுளுங்க. கடவுளை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுதான் கடவுள் பற்றிய அறிவு. இதைத்தான் மகிழ்ச்சி சொல்ல, கண்டிடாம் அவனை எங்கும் இயற்கையாக. அப்ப எப்படி அது இயற்கை வந்ததுங்க? ஆதி எனும் பரம்பொருள், சுத்த வெளி, அதுதான் இருள், டார்க்னஸ், கிராவிட்டி. விஞ்ஞானம் சொல்லிடுச்ச. அதான் உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம். உயிர் என்றது ஒரு சுழல் இயக்கம். அப்ப அங்கே ஒரு உரசல் இருக்கும், சூடு வரும், அப்ப அங்க ஒளி இருக்கும். விண்ணுல அணுவுல ஒளி இருக்கும். அந்த சுழலாத பகுதி உயிர் மையத்து அமைந்த வெளி, அப்ப அது இருளா தானே இருக்கும். அப்ப அதான அறிவு. அதான் இருளாக கண்ட பொருளல்லால் வேறு அறியேன், வள்ளல் பெருமான் சொன்னார். அதான் டார்க்னஸ் இஸ் காட், கருப்பு. அதான் சாமி, கருப்பு சாமி, கிருஷ்ண சாமி, விஷ்ணு.
அதானங்க கருப்பு ஐயப்பன். பஞ்சபூதங்களுக்கு மூலமானது கருப்பு. அதான் ஐயப்பன் கருப்பு. அதுதான் சாமி. அதனால தானே ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை போட்டுக்கிட்டாங்க, எல்லாரையும் சாமின்னு கும்பிட்டாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா? கடவுளுக்கு உருவம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம். இப்ப கடவுளை கண்டு கொண்டோமே, கடவுளை அறிந்து கொண்டோமே. இப்ப அறிந்தவுடன் இப்ப ஏன் இப்ப கடவுளை அறிஞ்சிட்டோம். கடவுளை ஏன் வணங்கணும்னு நினைச்சோம்? வணங்குதுன்னா கடவுளை அறிதல். கடவுளை அறிவதற்கு கடவுளை வணங்கணும். வணங்குதல்னா நினைத்தல். எப்படி நினைச்சோம்? இங்க பாருங்க, வேதாத்திரி மகரிஷி கொடுக்கிறார். நினைத்தல். துரியாதீத தவம் கொடுத்து இறைநிலை தவம். இறைநிலையை கடவுளை நினைக்க சொல்றார். சுத்த வெளிய நினைக்க சொல்லி பாருங்க, இருளு சுத்தவெளி அதுதான் என்னவா இருக்குது? ஆற்றலாகவும் அறிவாகவும் இருக்கிறது. அதான் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். தான் பிரம்மத்தை பற்றிய தெளிவான அறிவு. இதுதான் இறை ஞானம் அல்லது இறை உணர்வு, தெளிந்த அறிவு. இது முதல்ல விளக்கம், விளங்கி கொண்டோம். இதை அனுபவமாக உணர்வதற்கு மகரிஷி சொல்றாங்க, நீ தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யுங்க. துரியாதீத தவம் கொடுத்து, அதுக்கு பேரு இறைநிலை தவம்னு பேருங்க. சுத்த வெளியை கவனிக்க வச்சு, நீ யார், நீ கடவுள்னு சொல்லிட்டாரு. அங்க இந்த ஆதி எனும் பரம்பொருள் தான் மனித நிலையை முடிந்திருக்கிறது. அதான் நான் யார் தத்துவம் சொல்லிட்டாருல. அப்போ இதுதான் கடவுள் வணக்கம். அப்போ வணக்கம் என்பது என்ன? நினைத்தல், இயற்கையை நினைத்தல், இயற்கையின் மூலத்தை நிலைத்தல் தான் வணக்கம். அதான் கடவுள் வணக்க பாடல் எப்படி வச்சிருக்கிறோம்? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப உலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழுகிறோம் என்பதை அங்கே நினைக்கிறோம். இதான் வணக்கம். அப்ப கடவுளை நினைத்தல் தான் கடவுள் வணக்கம். அழுத்தமனு உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்துமாகி வலுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்து மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்திறனுடன் காத்து முடிக்கும் முழு முதற் பொருளே நம் அறிவுமாகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம், பதம் அடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். இதுவும் இறைவணக்க பாடல் தான். இறைவனை நினைக்கிறது. எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அதான் ஞானம், ஞானி. கடவுளை அறிந்தவன் ஞானி, பிரம்ம ஞானி. அறிவை அறிந்தவன் அறிஞன். அறிவேதான் தெய்வம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டிய அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவறிய அறிவு திருக்கோயில் அமைத்தார் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அன்பானவர்களே, இதுதான் இறை வணக்கம். அப்ப இறைவனை ஏன் வணங்கணும்னு தெரிஞ்சிட்டீங்களா? தன்னை அறிவதற்கு, இயற்கையை அறிவதற்கு, கடவுளை அறிவதற்கு.
அப்போ வாழ்வின் நோக்கத்தை அறிவதற்கு இதான் சொன்னாங்க மகரிஷி. கடவுளை அறிந்தால் கடவுளே மனிதனாக வந்திருக்கிறது. தெய்வம் மானுஷ ரூபேன எல்லா வேதங்களும் சொல்லுகிறது. தேவன் மனிதனை தன் சாயலிலே படைத்தார் என்று பைபிள் கூறுகிறது. எதற்காக மனிதனாக வாழுகிறான்? இங்கதான் வாழ்வின் நோக்கம் புரிகிறது. வாழ்வின் நோக்கம் என்னங்க? மனிதனாக வந்து இந்த இயற்கையை முழுமையாக அறிந்து, ஆறாவது அறிவை கொண்டு தெய்வத்தை அறிந்து, தன்னை அறிந்து, இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு, துய்ப்பதற்கு, தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. புரியுதா? அப்போ இப்ப என்ன புரிஞ்சு போச்சுங்க? நாம் இந்த உலகை தன்னை அறியறதுக்கு வந்திருக்கிறோம். அறிஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும். இந்த உலக இன்பங்களை எப்படி அனுபவிக்கிறது? முதல்ல உயிர் வாழணும் இல்ல? உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும்? பொருள். இந்த பஞ்சபூதங்கள் கூடிதானே உடலா வந்திருக்குது. இந்த பஞ்சபூதங்கள் உடம்புல நிலையா இருக்குதா? அது கரையும். அப்போ இந்த உடம்புல பஞ்சபூதங்களை பராமரிக்கணும். அதுக்குதான் உண்ணுகிறோம், உணவு பொருள், நீர் அருந்துகிறோம், உடை உறவிடம் பயன்படுத்துகிறோம், வெப்பத்தை பராமரிக்கிறோம், சுவாசம் காற்று இல்லையா சுவாசிக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம்? உயிரையும் உடம்புல பாதுகாக்கிறோம், உறங்குறோம், மனதை அமைதியா வச்சிருக்கிறோம், உணர்ச்சி வயப்படாம, புலனின்பங்கள்ல அதிகமா ஈடுபடாம. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதைத்தான் உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த 5லும் அளவு முறை காத்தால் நம்ம உடம்புல உயிர் சக்தி செறிவா இருக்கும். அப்போ உடல் இயக்கம் சீராக நடக்கும். அதான உடல் நலம், அதான நோய் எதிர்ப்பு சக்தி. அப்போ பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல இருக்கணும். பஞ்சபூதங்களுடைய அளவு தரம் குறைஞ்சாலோ அல்லது உயிர் சக்தியின் இருப்பு குறைஞ்சாலோ நோய் வந்துடும். அதான நோய். அதுதானே சொல்றோம் 5 அளவு முறை காக்கணும் இல்லையா? மனதை அமைதியா வச்சிருக்கணும். அதுதான் கெட்ட எண்ணம் வராம பார்த்துக்கணும். யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. பிறருக்கு தீங்கு செஞ்சா அவங்களுடைய வேதனை, உனக்கு சாபம், உனக்கு துன்பம் வரும். தானே? ஏன் இப்ப இறை உணர்வு பெற்ற உடனே இங்க வாழ்ற மக்கள்லாம் யாரு? நான் தானே. அப்ப நாம எல்லாரும் தனி மனிதனாக வாழவில்லை, சமுதாயமாக வாழுகிறோம். தெய்வம் மனித சமுதாயமாக வாழுகிறது. ஏன் வாழுது? இந்த முதல்ல உயிர் வாழணும். உயிர் வாழ்றதுக்கும் பொருள் வேணும் இல்லையா? பொருள் இல்லாருக்கு உலகு இல்லையா? புலன் இன்பங்களை அனுபவிக்கணும், அதுக்கும் பொருள் தானே வேணும். எல்லாருக்கும் தானே வேணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? எல்லோரும் கூடி இந்த பொருள் என்னவா இருக்குது? இயற்கை வளமாக இருக்கிறது. அப்ப தனி மனிதன் சமுதாயத்தோடு இணைந்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி பல அனுபவ பொருள்களாக ஈட்டுகிறான். இதுதான் பொருள் ஈட்டல். அந்த பொருட்களை பயன்படுத்தி உடல் நலம் காக்கிறான், புலன் இன்பங்களை அனுபவிக்கிறான். இதுதான் வாழ்க்கை. இதான் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்போ இதான் சமுதாயத்தோடு இணைந்து, அப்பதான் இணக்கம். அப்போ சமுதாயத்தின் மீது ஒரு அன்பு வருகிறது. நம்ம எல்லாம் யாரு? இறைவன். இறைவனே தான் நாம இருக்கிறோம். எதுக்கு வந்தோம்? இன்பத்தை அனுபவிக்க. அப்ப நம்ம எல்லாரும் எப்படி வாழணும்? ஒருவரை ஒருவர் தனக்கு சமமாக மதித்து ஒத்து உதவி வாழணும். அதுதான் அன்பு. மதித்து ஒத்து உதவி வாழுகிற பண்புக்கு பேர் தானே அன்பு. அப்போ கடவுளை அறிந்தால் கடவுளை வணங்கணும், கடவுளை அறியணும். அறிந்தா என்ன வந்துடும்? அன்பு மலர்ந்து விடும். இதைத்தான் சொன்னோம். கடவுளை அறிந்தவன், கடவுளை அறிந்ததும் அன்பு மலர்ந்து விடும். ஆன்மாவை அறிந்ததும் ஆன்ம நேயம் மலர்ந்து விடும். அதான் அறிந்தது சிவம். சிவம்னா தெய்வம், கடவுள் அறிவு. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு, மதிப்பு. அப்போ முதல்ல எல்லோரையும் மதிப்போம் அல்லவா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பொருள் இருக்குது, இயற்கை வளமாக இருக்கிறது. அப்போ இந்த இயற்கை வளம் கெடாமல் அதை மதித்து அன்பு செலுத்தி, அப்பதான் என்ன பண்றோம்? இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த ஆகாயம், இந்த 5ஐயும் கெடுக்காமல் பொருள் ஈட்டணும்.
இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? இந்த மதிப்பறியாமல், கடவுளை அறியாமல், இந்த பஞ்சபூதங்களே கடவுள் தான் நீ தெரியாம நிலத்தை கெடுத்துட்டோம், நீரை கெடுத்துட்டோம், வெப்பத்தை கெடுத்துட்டோம், காற்றை கெடுத்துட்டோம், விண்ணையும் கெடுத்துட்டோம். நாம கெட்டு போயிட்டோம். உடல் நலம் கெட்டு போச்சு இல்ல. இப்ப சுற்றுச்சூழல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? அப்ப இயற்கை வளத்தை கெடுத்துட்டோம்ல, காற்றை அழிச்சிட்டோன்றோம், மழை பெய்யலன்றோம், என்னமோ சொல்லிட்டு இருக்கிறோமே. குளோபல் வார்மிங் வந்து இருக்குது. துன்பப்படுறான் மனிதன். சரி, இந்த பொருள் எல்லாருக்கும் இருக்குதா? நீ அன்பு இருந்தா, கடவுளை அறிந்திருந்தால், உழைக்க தெரியாதவங்களுக்கு உழைக்க தெரிஞ்சவங்க, உழைக்கிறவங்க அந்த பொருளை பகிர்ந்து கொடுப்பாங்க இல்லையா? அப்ப சமுதாயத்துல யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? இந்த கடவுளை அறிந்த உடனே உறவு பிரச்சனை இல்லை. அப்ப இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. காவல் நிலையத்துல புகார் இருக்காது, நீதிமன்றத்துக்கு வழக்கே இருக்காது. சிவில், கிரிமினல், ஃபேமிலி கோர்ட்ல வழக்கு இருக்குமா? ஏதாவது உறவு பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க, இருக்காது. பொருள் பிரச்சனை இருக்குமா? இருக்காது. சரி, உடல்நல பிரச்சனை இருக்குமா? கடவுளை அறிந்தவனுக்கு நல்லா உடல்நலம் காத்து வாழ்வான். பாருங்க, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குங்க? உடல் நலத்தோடு மனிதன் வாழுகிறான், பொருள் வளத்தோடு வாழுகிறான், புகழோடு வாழுகிறான். இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பது யாருன்னு தெரிஞ்சிட்டான். நான் ஆத்மா, நான் உடல் அல்ல, ஆத்மா ஒன்றுதான். எல்லா உடலிலும் நான் தான் வாழுகிறேன், நான் நித்திய ஜீவன். ஆகையினால ஆசை இருக்காது, மரண பயமும் இருக்காது, மன நிறைவு வந்துவிடும். அன்பானவர்களே, நிறைவு செய்ய போகிறேன். இப்ப கடவுள் வணக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் வணங்கணும்னு தெரிஞ்சிட்டீங்களா? கடவுளை அறிவதற்கு கடவுளை வணங்கணும். அதான் மகிழ்ச்சி சொன்னா, கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான், கடமையை செய்பவன் கடமை நல்லதை செய்பவன். அதான் உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல். அவன் அல்லவை செய்வானா? செய்ய மாட்டான். அப்ப அல்லவை தேய அறம் பெருகும், நலமாக வாழ்வான், இன்புற்று வாழ்வான், மகிழ்ச்சியாக வாழ்வான். ஏதோ ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி பர்த்டே, என்னாலும் ஹாப்பியா தான் சொல்லிட்டு இருக்கோம். பி ஹாப்பி, பி ஹாப்பி. நான் கூட இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். அன்பார்ந்த நண்பர்களே, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா? வாருங்கள், கடவுளை அறியலாம், வாருங்கள், அறிவு திருக்கோயிலுக்கு வாருங்கள் என்று நான் உலக மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த செய்தியோடு எனது சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அன்பானவர்களே, இது ஒரு வேதாத்திரியத்தினுடைய சாரம். இந்த கடவுளை அறிவதற்கு மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சிகள் வேற ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். எளிய முறை உடல் பயிற்சியை செய்யுங்க, காயக்கல்ப பயிற்சி, அதுவும் எளிய முறை. எளிய முறை தியானம், குண்டலினி யோகம் பண்ணுங்க. பண்ணி அதுல பாருங்க, ரொம்ப அருமையா கொடுத்துருங்க. துரியம் வரையில குண்டலினி யோகம் பண்ணி, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சியை செஞ்சு அப்புறம் துரியாதீத தவம் செய்யுங்க. மகரிஷி விளக்கம் கொடுப்பார். நான் யார்? நான் கடவுள். கடவுளை அறிந்து விடலாம், உங்களை அறிந்து விடலாம் விளக்க அளவுல. அப்புறம் சொல்றாரு மகரிஷி, இது விளக்க ஞானம். இந்த விளக்க ஞானம் பெற்று விட்டாலே நீ இனி கடவுளை வேண்ட மாட்டாய். இந்த விளக்க ஞானம் பெற்றவர்கள், நான் இப்ப உங்களை கேட்டுக்கிறேன், இப்ப வாழ்க வளமுடன் ஐயா. மைக் மியூட் ஆயிடுச்சுங்க ஐயா. அப்போ இந்த துரியாதீத தவம் பெற்றவர் கடவுளை உருவமாக வணங்கவே மாட்டார், கடவுளை வேண்டவும் மாட்டார்.
இந்த மனவள கலைஞரில் நான் 43 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லுகிறேன். நிறைய பேர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் துரியாதீத தவம் பெற்று அருள் செல்வர் என்ற பட்டம் பெற்றவர் ஒரு மனவள கலைஞர். அவர் இன்னும் உருவத்தை வணங்குகிறார் என்றால், கடவுளை வேண்டுகிறார் என்றால், அவர் கடவுளை அறியவில்லை. கடவுளை அறிவதற்காக வணங்கவில்லை. அப்ப என்ன செய்வார்? தொடர்ந்து மகிழ்ச்சி சொல்றார், அந்த துரியாதீத தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வருவார். அதுக்குத்தான் அதை இன்னும் எளிமைப்படுத்துவதற்கு இறைநிலை தவம் என்று பிரம்மஞான தவமும் கொடுத்து விட்டார். அந்த பிரம்மஞான தவத்தை எப்படி செய்யறோம்? சுத்த வெளியில தொடங்கி மனித மனதிலே வந்து முடிக்கிறோம். இயற்கையை கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக. இப்ப கடவுளை இயற்கையாக காணுகிறோம். அதுதான் பயிற்சி. அப்ப இந்த பயிற்சி செய்ய 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 அப்படியே அகக்காட்சியாக தெளிவாக விளங்கிவிடும். இதுதான் இறைநிலையை உணர்ந்த நிலை. இதற்கு இந்த தவம் போதும். நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன், இதுவே முறையான தவம். இதற்கு மேல ஒரு தவ முறை இல்லை. இவேதோ பேருல மகிழ்ச்சி சொல்றாங்க, 20 நிமிட நேரத்துக்கு மேல தவம் செய்வது தேவையே இல்லை. அது கால விரயம், அது முறையானதும் அல்ல. நீங்கள் தவம் செய்தும் நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால், அதான் அகத்தாய்வு. நான் யார் என்று சிந்திக்கவில்லை என்றால் நீங்கள் கடவுளை அறிய முடியாது, உணர முடியாது. இப்ப நிறைய பேரு தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆழ்நிலை தவம் வருஷக்கணக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், நீங்கள் தெய்வ நிலையை விளங்கி கொண்டீர்களா? விளக்க ஞானமாவது பெற்றிருக்கிறீர்களா? இன்னும் பதில் ஆமாம் என்று வரவில்லை. விளக்க ஞானம் பெறாமல் அனுபவ ஞானம் பெற முடியாது. அன்பர்களே, நீங்கள் கடவுளை விளக்கமாக காண வேண்டும். அதன் பிறகு இங்க கடவுளாக மாறணும். அதான் அனுபவ ஞானம், அதான் இறைநிலையை அடைதல். 6 கடலை உணர்ந்து விட்டால், கடலோடு இணைந்து விட்டால் 6 கடலாக மாறி விடுகிறது. மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறி விடுகிறது. அதுதான் இறைநிலை அடைதல். திஸ் இஸ் கன்ஃபர்மேஷன். இதுதான் இறைநிலையை உணர்ந்த நிலை. சந்தேகமே இல்லாம ஐயப்படாது அகத்தது உணர்வானை. அப்படி உணர்ந்தவர் தான் மகிழ்ச்சியாக வாழ்வார். அதற்கான ஒரு பயிற்சி, எளிய முறை பயிற்சி. இதற்கு மேல ஒரு எளிய பயிற்சியை இதுவரையில யாரும் கண்டுபிடிக்கல. அத மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. உங்களை எல்லாம் வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, பயிற்சியை முறையாக செய்து வாருங்கள். உடல் பயிற்சி செய்யுங்க, காயக்கல்பம் பண்ணுங்க. தவம் சிறிது நேரம் செஞ்சா போதும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுக்காக உடம்ப வருத்தாதீங்க, காலத்தை செலவு பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. தவம் செய்யுங்க, சிந்தியுங்க, விளங்கிக் கொள்ளலாம். தொடர்ந்து அந்த இறைநிலையை மனதிலே லயப்படுத்துங்கள். நீங்கள் சமாதி அனுபவம் பெறுவீர்கள். அதான் தவத்துல சமாதி நிலை, அதுதான் இறை உணர்வு நிலை என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.